ஹாய், இது சண்டே எடுத்த vlog தான். பேக் டு பேக் ஊருக்கு போயிட்டு வந்துட்டே இருந்ததுனால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். கிராமம் சைடுன்றதுனால ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருந்தது. உங்களுக்கு கிராமம் பிடிக்குமா இல்லை சிட்டி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆடு மாடு கோழின்னு எதை பார்த்தாலுமே பயம். ஆனால் என் பிள்ளை எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கான் போல இருக்குது. அவன் எப்படி மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒன்றுமா யாரு அடுத்து நுங்கு சாப்பிட்லான்னு வந்தோம். இது பனங்கான்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறது பேர் தான் நுங்கு. இங்கிலீஷில் ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பனங்காய் சாப்பிட்டே பழக்கம் கிடையாது. நுங்கு சாப்பிட்டு தான் பழக்கம். நான் சாப்பிட தெரியாமல் எப்படியோ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பையனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க தேவையில்ல. அவர் பார்த்து அடுத்த செகண்ட் அவரே செய்ய ஆரம்பிச்சிருவார். என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு உன் பையன் தான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறான் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. நுங்கு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நுங்கு செம்ம சூப்பராக இருந்தது. என்னம்மா எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு கடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட தெரியலனாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு எப்படியோ வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சைடு என் பையன் ஆஸ் யூஷுவல் நானே தான் குடிப்பேன்னு சொல்லி அவரே வாங்கி குடிச்சிட்டு இருந்தார். இவர் வேறு ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டார். அடுத்த நிமிஷம் போய் தூக்கி போட்டுடுறாரு. சூப்பர். சொடக்கு போடுறது எப்படி எப்படி காட்டு இன்னொரு டைம். நுங்கு சாப்பிட்டுட்டு அடுத்து இளநீர் குடிக்க வந்தாச்சு. எனக்கு இந்த இளநீர் வேணும்னு என்னமோ குடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தோம். இவர் நடிச்சிட்டு இருந்தார். எனக்கு இளநீர் நுங்கு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் என் பிள்ளை ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி நாம் இந்த பக்கம் தோட்டத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். வீட்டை சுற்றி செடி மரம்னு இருக்கும். இந்த மரம் வந்துட்டு வாட்டர் ஆப்பிள். நம்மளால் அதை சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்டுட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள். இது ரோஸ் ஆப்பிள் மரம். தமிழில் சம்பு நாவல்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தோட பூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. கீழே அப்படியே பிங்காக விழுந்து இருந்துச்சு. வாட்டர் ஆப்பிளும் ரோஸ் ஆப்பிளும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே வேறு பழமாக. இந்த மாதிரி நிறைய மரம் இருக்குவாங்க. பழா மரம், வாழை மரம், அவகேடோ இல்லை பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் வெண்ணெய் பழம், அது கூட இங்கே இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி கிராமத்து சைடு தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலே அடிக்கடி நாங்கள் அங்கே போவோம். ப்ளஸ் இங்கே ஆடு மாடு கோழின்னு எல்லாமே இருக்கா. ஸோ அவங்களோட ஃபேவரட் பிளேஸ் இது. யாரெல்லாம் இந்த செடியை தொட்டு விளையாடிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அதை விடலை. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. கோழியெல்லாம் அது வீட்டுக்கு போய் செட்டில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி நாங்களும் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். அடுத்து இன்னும் நிறைய ட்ராவல் vlog இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். until then bye bye. Thank you. மறக்காமல் ஹரிப்ரியா vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. bye bye.